நாட்டிலே பொருளாதார ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகள் தமிழ் மக்களையும் பாதித்திருக்கின்றன. தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் என்றதும் ஒரு ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அல்ல. அந்த சமூகத்துக்குள்ளுக்கும் பால் ரீதியாக சரி, வர்க்க ரீதியாக சரி, சாதி ரீதியாக சரி, பிரதேச ரீதியாக சரி, பல்வேறு விதமான அசமத்துவங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த அசமத்துவங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனியாக இனத்துவ ரீதியாக மாத்திரம் அவர்கள் பாதிக்கப்படலை. ஈவன் இனத்துவ ரீதியான ஒரு பிரச்சனை கூட மக்களால் அதை அனுபவிக்கப்படையக்குள்ள ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொரு மாதிரி தான் அது அனுபவிக்கப்படுகிறது. போர் தாக்குகின்ற பொழுது வறியவர்கள் இன்னும் மோசமாக பாதிக்கப்படுறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த வறுமையை இன்னும் போர் மோசமாக தாக்குது. அல்லது பெண்களை அது வித்தியாசமான முறையில் தாக்குது. ஆனால் நாங்கள் தமிழ் அரசியலை எப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறோம்னா அது ஒரு தமிழ் தேசியவாத அரசியலாகவும் அதிகார பரவலுக்கான அரசியலாகவும் ஒரு இனத்துவ ரீதியான விடுதலைக்கான அரசியலாகவும் மாத்திரம்தான் அதை விளங்கி வைத்திருக்கின்ற நிலையில் மக்களினுடைய நாளாந்த வாழ்க்கை, அவர்களுடைய நாளாந்த ஜதார்த்தங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த ஜதார்த்தங்களுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் அரசியல் ரீதியாக தமிழ் அரசியல் என்று சொல்லப்படுகின்றதுக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் இருந்ததை நாங்கள் காண்றோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒற்றுமைகளை காண்றிருக்கலாம். நில ரீதியான ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது தொல்பொருளியல் ஆக்கிரமிப்புக்கான போராட்டங்களாக இருக்கலாம். இதுகள் இனத்துவத்தோடையும் சிங்கள பௌத்த மயமாக்கலோடையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள், ஊழல் போன்ற பிரச்சனைகள், எங்களுடைய நிறுவனங்கள் எப்படி தமிழ் பகுதிகளில் வேலை செய்து என்றதை பெற்ற பிரச்சனைகள், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், பொது அமைப்புகளாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து பார்க்கல இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தான் மக்கள் நாளாந்தம் முகம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறதோ அல்ல இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகளை காணப்போறோம் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கிறதோ அது தொடர்பான ஊடக உரையாடல்களோ சிவில் சமூக உரையாடல்களோ பெருமளவுக்கு நடக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவற்றை எல்லாவற்றையும் அமுக்குகின்ற செயல்முறையில் தான் எங்களுடைய அரசியல் தலைவர்களும் ஈடுபட்டிருந்தார்கள். சிவில் சமூகத்தினரும் அதில் தான் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஊடகங்களும் அதில் தான் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்று எடுத்து பார்த்தால் இந்த அறகலைய போராட்டம் தெற்கில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வடக்கில் இருக்கின்ற மக்கள் இந்த போராட்டத்தை எப்படி பார்க்க வேணும், எப்படி விளங்கி கொள்ள வேணும், இதுக்கு எப்படியான நாங்கள் இதில் பங்கு பெற்றதுண்டா பங்கு பெற்ற வேணுமா இல்லையா, எப்படி பங்கு பெற்ற போகிறோம், என்னென்று பங்கு பெற்ற போகிறோம் என்ற விவாதங்களை பற்றி நாங்கள் யோசிக்கல. அங்கே ஒரு விவாதங்களே இல்லாமல் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் என்னத்தை செய்தார்கள் என்றால், இது தென்னிலங்கை என்ற பிரச்சனை, எங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இது ஒன்றும் தேவை இல்லை, எங்களுக்கு அரசியல் உரிமை தான் தேவை, நாங்கள் இந்த பிரச்சனையில் போராட்டத்தில் பங்கு பெற்றினாலே சர்வதேசம் யோசிக்கும், எங்களுக்கு அரசியல் பிரச்சனை இல்லை, இதற்கும் பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, அப்போ நாங்கள் இதில் பங்கு பெற்றவே கூடாது. ஒரு அரசியல்வாதி ஒரு கட்டத்துக்கு இன்னும் மேலால் போய் சொன்னார், என்னது, நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், அவர்கள் என்ற பிரச்சனையை நாங்கள் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுவோம். அப்போ இப்படியான மிகவும் ஒரு மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தான் நாங்கள் போருக்கு பிந்திய காலத்தில் தமிழ் அரசியலில் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். மக்களினுடைய அந்த பொருளாதார நெருக்கடி எப்படி மக்களை பாதித்தது, எப்படி விவசாயிகளை பாதித்தது, எப்படி தொழிலாளர்களை பாதித்தது, எப்படி மீனவர்களை பாதித்தது, எப்படி பல்கலைக்கழக மாணவர்கள் சரி பாடசாலை மாணவர்கள் சரி அவர்களுடைய வாழ்க்கை செலவெல்லாம் எப்படி அதிகரித்தது, அவர்கள் எவ்வளவான நெருக்கடிகள் அந்த காலத்தில் எதிர்கொண்டார்கள், போரிலிருந்து மீண்டழுகின்ற சமூகங்கள் எப்படியான நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள் இந்த பொருளாதார நெருக்கடியால், அல்லது பெண்கள் எப்படியான நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள், இதுகளை பற்றியெல்லாம் ஒருத்தரும் உரையாட விருப்பப்படலை. அவர்கள் அந்த தெற்கு என்றால் பொருளாதாரத்தை பற்றின பிரச்சனையை பேசுகின்ற இடம், வடக்கு என்றால் அரசியலை மாத்திரம் பேசுகின்ற இடம் என்று சொல்லி ஒரு இருமைப்படுத்தப்பட்ட ஒரு கலந்துரையாடலை தான் மக்கள் மத்தியில் அவர்கள் திணித்து வைத்திருந்தால். இது நாங்கள் மிக குறிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இந்த அறகலைய போராட்ட காலம் இருந்தது. அதுக்குள்ளே யாராவது கொஞ்சம் முயற்சி செய்தால் அறகலைய போராட்டத்துக்கு சமாந்தரமாக நாங்களும் எங்கட போராட்டங்களை செய்ய வேணும், அல்லது எங்கட போராட்டங்களை செய்ய நாங்கள் தனியாக அரசியல் போராட்டங்களை மட்டும் அரசியல் பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லாமல் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை பற்றியும் நாங்கள் கதைக்க வேணும் என்றெல்லாம் சொன்னால், அப்படி சொல்கிறாக்களை நீங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரானாக்கள், நீங்கள் எல்லாம் துரோகிகள் என்று சொல்லி முத்துர அந்த போக்கும் நாங்கள் இந்த பகுதியில் கண்டிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ் அரசியல் என்றது வெறுமனே சர்வதேச சமூகத்தை ஈர்க்கின்ற ஒரு அரசியலாகத்தான் இருந்தது. சர்வதேசம் எங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரிய போர் நடக்க போது, வடக்கு கிழக்கெல்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான இடமாக மாறப்போது, இந்த போரில் நாங்கள் எங்களோட நிலையத்தை பயன்படுத்தி நாங்கள் எங்களோட உரிமைகளை வென்றெடுக்கலாம் என்று சொல்லி வெறுமனே சர்வதேசத்தை மாத்திரம் நோக்கிய கருத்துக்களை வைத்து அவர்களுக்கூடாக தான் எங்களோட விடுதலை வரப்போகுது என்று சொல்லி நாங்கள் எங்களை
தெற்கிலே இருக்கின்ற சிங்கள மக்களோடையும் சரி அல்லது முஸ்லீம் மக்களோடையோ மலைய தமிழ் மக்களோடையோ எல்லாரிடமிருந்தும் எங்களை நாங்கள் தனிமைப்படுத்தி நாங்கள் தனியாக ஏதோ சர்வதேசத்தோடையும் இந்தியாவோடையும் கதைச்சு இந்த வெற்றிகளை பெற்று எங்களுடைய அரசியல் உரிமைகளை பெறலாம் என்றெல்லாம் சொல்லி யோசித்து கொண்டிருக்கின்ற அந்த போக்கு இருந்தது. அதுக்கு மாறாக தென்னிலங்கையோடு யாராவது சேர்ந்து வேலை செய்தால் அவர்களுக்கு உடனே துரோகி பட்டம் கொடுக்குறாரு. அவர்கள் சின்ன அளவில் தனபாலசிங்கம் அவர்கள் சொன்னது மாதிரி 13வது திருத்தம் அதிலிருந்து எப்படி மேலே போகலாம் என்றதை பற்றி யோசித்து அது கூடாக சிறிய அளவில் யாராவது முயற்சி செய்தால் அந்த அரசியல்வாதிகள் எல்லாரையும் முத்திர குத்தி இவர்கள் எல்லாம் துரோகிகள், இவர்களால் தான் எங்களோட தேசிய விடுதலை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அவர்கள் எல்லாரையும் முத்திர குத்தி தமிழ் தேசிய அரசியலுக்குள் வைத்து அவர்களுக்கு எல்லாருக்கும் அப்படியான முத்திரை குத்தலை செய்து இந்த மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு அப்பால வெறும் ஒரு 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 ரெட்டோரிக், அதாவது ஒரு வீராப்பு வசனங்களை பேசி கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஊடகங்களில் கூட ஒரு காத்திரமான ஒரு கட்டுரை எழுதி கொடுக்குறோன்னா போட மாட்டேங்க. நாங்கள் இப்படியான விமர்சன கருத்தை வைக்கிறோம்னா நாங்கள் கட்டுரை எழுதி கொடுத்தா கூட தினக்குரலோ உதயனோ ஒன்றிலையும் கட்டுரைகள் வர போகிறதில்லை. எல்லாம் நாங்கள் மாற்றம் என்ற பிளாக்ல எழுதலாம், அப்படி எங்கேன்னு போய் தான் எழுத வேணுமையோடைய அதுகளுக்கு கூட ஒரு வழி எங்கள்கிட்ட இருக்கே. அப்போ மக்களினுடைய பிரச்சனைகளை அலச திறந்து பேசுவதற்கான வழியினை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை, நான் இதை நெருக்கடின்னு சொல்லணுமோ எனக்கு தெரியல, இப்படி ஒரு ஃப்ராக்மெண்டடாக இந்த தமிழ் பொலிட்டிக்ஸ் வந்தது என்றதை பற்றி நாங்கள் கதைக்கணும் என்றால் அதுக்கு தனியாக நான் அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் அரசியல் சமூகத்தையும் மாத்திரம் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. சிவில் சமூகத்துக்கும் அதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவர்களும் இதுகளில் எல்லாம் ஒரு 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 கண்மூடித்தனமாகத்தான் செயற்பட்டிருக்கிறார்கள். 2015க்கும் 2020க்கும் இடையில இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட அவர்கள் அங்கே இருந்து சில முயற்சிகளை பெற்ற முயற்சிகளை கூட வேண்டுமென்றே அதில் குழப்புற மாதிரியான போக்களும் அதில் ஈடுபடுற ஆக்களை பரிகசிக்கிற போக்கும் அப்படியான ஒரு நிலை தான் இருந்தது. அதற்காக தென்னிலங்கை அரசாங்கம் எல்லாத்தையும் எங்களுக்கு அள்ளி கொட்டி தந்ததுன்னு நான் சொல்ல வரவில்லை. அப்படி இருந்தாலும் அவர்களோட என்கேஜ் பண்ண வேணுமென்ற அந்த உணர்வை நாங்கள் மக்கள் மத்தியிலே வளர்த்தெடுக்கவும் இல்லை, அல்லது மக்கள் போராட்டங்களை ஈடுபடுத்திக்கல எப்படி தென்னிலங்கையோட சேர்ந்து பயணிக்க போகிறோம், இல்லை அறகலைய போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க அதுக்கு எப்படி நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம்னு பற்றினா நாங்கள் யோசிக்க தவறினது நான் நினைக்கிறேன். அது மக்கள் மத்தியில் 2020 தேர்தலில் வேணுமென்றால் அவர்கள் வென்றிருக்கலாம், 2015 தேர்தலில் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட அளவு ஆசனங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் 2020 என்பிபி தன்னை அவர்கள் தங்களை பொசிஷன் பண்ணின முறையில் நான் ஒரு வித்தியாசத்தை கண்டார்கள். தாங்கள் ஒருத்தரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாதவர்களாகவும் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறவர்களாம். அவர்கள் எவ்வளோ தூரம் அதில் உண்மையாக இருக்கிறார்கள் என்னது வேறு விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அளவில் ஏனைய தேசிய கட்சிகளோட விட பார்க்கல தாங்கள் ஒரு நான் டிஸ்கிரிமினேட்டரி ஃபோர்ஸாகவும் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி தாங்கள் ஏதோ ஒரு வகையில் இலங்கையர் என்ற ஒரு அடையாளம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் எல்லா மக்களையும் தங்களுக்குள்ள உள்வாங்கியவர்களாகவும் தாங்கள் எல்லாரையும் சமத்துவமாக நடத்துவோம் என்ற ஒரு ரீதியிலையும் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கல மக்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அரசியல் திட்டமாக அது பட்டதுன்றது உண்மை. அதை நாங்கள் மறுக்கலை. இப்போ நாங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்கிறோம் என்னது, ஓகே எல்லா 5 தமிழ் தேசிய கட்சியினையும் கூட்டினால் அது இவ்வளவு ஓட்ஸ் வருது, என்பிபிக்கு குறைவு தான், ஆகவே தமிழ் தேசியம் உயிர்ப்பாக இருக்குது, ஓகே அப்படி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் பாரம்பரியமாக இருந்து வந்தவர்களும் என்பிபியினுடைய பக்கம் போய்த்தான் இருக்கிறார்கள். அப்போ அதையும் நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய அரசியல் என்றது வெறுமனே ஒரு கோஷங்களோட நிறைந்த அரசியலாகவும் அது எப்படி ஏனைய சமூகங்களோட கூட்டுறவுகளை மேற்கொண்டு எங்களுடைய உரிமைகளை அரசியல் உரிமைகளை பெறுவதற்கான ஒரு 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 அரசியலாக இல்லாமையும் எங்களுக்குள்ள இருக்கின்ற முரண்களையும் பிளவுகளையும் அசமத்துவங்களையும் பற்றி பேசாமல் இருந்ததும் தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இப்படியான ஒரு சக்தி அரசியலில் தமிழர் பெரும்பான்மையாக இருக்கின்ற மாவட்டங்களில் வடக்கில் இருக்கிற மாவட்டங்களில் கூடிய அளவு வாக்களை பெறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருந்தது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அதே மாதிரி தான் இந்த அர்ஜுனாண்ட ஃபினோமினனை பற்றி சொன்னாலும் அவர் இன்றைக்கு செய்கிற விஷயங்களை நாங்கள் நகைப்புக்கிடமானவையாக பார்த்தாலும் அவர் வைத்தியசாலையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசிய பொழுது அது ஆட்களுக்கு மத்தியில் ஒரு ரெசனேட் பண்ணது. இட் ஸ்ட்ரக் அ கோட். அப்போ அதால் தான் ஆட்கள் என்ன செய்தார்கள், அவர் பேசினோன்னு அவருக்கு ஆதரவாக மக்கள் ரோட்டில் வந்தார்கள். அப்போ அதில் என்ன காரணம், எங்களுடைய அரசியல் பொது நிறுவனங்களை எடுத்து பார்த்தால் பல்கலைக்கழகமாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக எல்லாமே ஒரு சரியான ஹயராக்கிக்கலான பிளேசஸாக தான் இருக்குது. சாதாரணமான மக்கள் அங்கே போய் தங்களோட சேவைகளை பெறுறதோ தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை பற்றி கேட்கிறதுக்கோ பெறுவதற்கோ எந்த விதமான இடம் இருக்குது. இதுக்கு தனியாக நாங்கள் சிங்கள பௌத்த தேசியவாதத்தை மட்டும் சொல்ல இயலாது.
அதுதான் இதுக்கு பொறுப்பு இல்லை. எங்களுடைய தமிழ் வைத்தியர்களாக இருக்கலாம், தமிழ் பேராசிரியர்களாக இருக்கலாம், தமிழ் விரிவுரையாளராக இருக்கலாம், தமிழ் கல்வி அதிகாரிகளாக இருக்கலாம், எல்லாருமே தான் இப்படியான ஒரு இறுக்கமான ஜனநாயக கட்டமைப்பை வைத்துக்கொண்டு ஒரு விதமான என்னது ஒரு ஹயராக்கி எல்லாரும் பதவியில் கூடிய இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க வேணும் என்ற மாதிரி சொல்லி அந்த கீழுக்கிருந்து வார குரல்களுக்கு வந்து எந்த விதமான ரெக்கக்னிஷனும் கொடுக்காமல் அவர்களை அடக்கி வைத்து கொண்டிருக்கின்ற போக்கும், மக்களுடைய ஜனநாயக மயப்படுத்தாமல் எங்களுடைய நிறுவனங்களை நாங்கள் வச்சிருந்ததும், அதுக்குள்ளுக்கு இருந்து ஊழல்கள் இப்படியான பல விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருந்தால் தான் இன்றைக்கு அர்ஜுனா ஒரு ஃபோர்ஸாக எழுந்தது காரணம். அவர் இப்போ என்ன செய்கிறார், இனி எப்படி அவற்றை அரசியல் இருக்கும், அதுக்கு பாப்புலர் சப்போர்ட் இருக்குமா இல்லையான்றதுக்கு அப்பால மக்களுக்கு வந்து தனியாக அரசியல்வாதிகளில் மாத்திரமல்ல, எங்களுடைய பப்ளிக் சர்வன்ஸில், எங்களுடைய பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு விதமான நம்பிக்கை இனம் ஏற்பட்டதுன்றதைத்தான் அர்ஜுனா போன்றவர்களுடைய தேர்தல் வெற்றி வந்து வெளிக்காட்டுது. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம். அப்போ தனியாக நாங்கள் அரசியல்வாதிகளையும் அரசியல் சமூகத்தையும் மாத்திரம் குற்றம் சுமத்துறதால இதில் எந்த பிரயோசனம் வரப்போகிறது இல்லை. அப்போ இப்படியான ஒரு அரசியல் சூழல்ல இன்றைக்கு நாங்கள் திருப்பவும் என்ன செய்யலாம் என்று தமிழ் அரசியல் கட்சிகள் யோசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை எப்படி ஏற்படுத்தலாம், ஐந்தா பிரிந்துன்றவர்கள் எப்படி வரலாம் என்றதை பற்றி தான் யோசிக்கிறார்கள். அவர்கள் ஐந்தா பிரிந்ததுக்கும் அவர்கள் தாங்கள் விசுவாசிக்கிற அந்த கொள்கையில் கூட அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல. தாங்கள் எல்லாருக்கும் சீட் வேணும். அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற 6 சீட் 9 பேரை தான் அதில் கேள்வி எலெக்ஷன் கேட்கலாம். முழு அரசியல் கட்சிகள், தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாத்தின் தலைவர்மாருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் எலெக்ஷன் கேட்கணும் என்று சொன்னால் இங்கே 9 சீட்டுக்கு மேலே விடையில அது ஒரு தெரியும். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை அவர்கள் எல்லாரும் தாங்கள் அரசியல் கேட்க வேணும் என்று சொல்லி வலிக்கிட்டு இப்படி பிரிஞ்சு போய் நின்று எலெக்ஷன் கிடையாது. முழுக்களும் இன்றைக்கு நாங்கள் கதைக்கிற இந்த விஷயங்களோட கடுமையான ஒரு யாழ் மையவாதம் இதுக்குள்ள இருக்குது. அதை நாங்கள் முதல் கேள்வி கேட்கணும். அதுக்குள்ள இருந்துதான் இந்த நச்சுத்தனமான உரையாடல்கள், தமிழ் அரசியல் தொடர்பான உரையாடல்கள் வந்திருக்கு. கிழக்கு மாகாணத்தை பற்றின நாங்கள் எந்த விதமான கரிசனையும் கொள்ளாத ஒரு நிலை இருந்திருக்கிறது. முஸ்லீம் மக்களோட எந்த விதமான உறவுகளையும் வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யலை. முஸ்லீம் மக்களுடைய மீள்குடியேற்றம் நடக்கின்ற பொழுது அதனை தமிழ் சிவில் பியூரோக்ராட்ஸ், அரச ஊழியர்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தது. முஸ்லீம் மக்கள் ஏன் திரும்பி வர வேணும் என்ற மாதிரியான கேள்விகளை அவர்களை நோக்கி கேட்கிறது. அப்போ எங்கள் மத்தியிலையும் ஒரு நீண்ட இனவாதம் ஆழமாக இருந்தது என்றதை நாங்கள் மறுக்கலாம். அவர்கள் அந்த அப்படியான ஒரு இனவாத சூழலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு எதிராகவே அது மாறி போயிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த திருப்பி நாங்கள் ஐக்கியப்பட வேணும் என்று சொல்லிக்கலையும் திருப்பவும் என்ன அந்த ஐக்கியத்துக்கு முன்னிறுத்தப்படுது, வெறுமனே இந்த அரசியல் தீர்வில் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும். ஓகே, அரசியல் தீர்வை பற்றி கதைக்கலாம். அதை வந்து எப்படி கொண்டு போக போகிறோம்ன்றது தொடர்பாக தனபாலசிங்கம் அவர்கள் சொன்னார். இப்போ நாங்கள் உடனடியாக சமஷ்டிக்கு போய் அது நடக்குமா என்றது சந்தேகமாக இருக்கிற நிலையில் 13வது திருத்தத்தை பற்றியோ மாகாண சபையை பற்றியோ ஒன்றுமே கதைக்காமல் அதை அப்படியே புறக்கணிச்சு போட்டு வாரம் என்று சொன்னால் அது எங்களுடைய அரசியலில் ஒரு விதமான புத்திசாலித்தனம் இல்லை என்று தான் நான் அதை சொல்லுவேன். ஏனென்றால் 13வது திருத்த சட்டம் அட்லீஸ்ட் மாகாணத்தை ஒரு அழகாக கூட வைத்திருக்குது. அதுவும் இல்லாமல் போனால் மாகாண சபை முறையே இல்லாமல் போய் அதுக்கு கீழ்ப்பட்ட நிலைக்கு அதிகாரங்களை பரவலாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அது எப்படி நடக்கும், அப்படி வார அதிகாரங்கள் எப்படிப்பட்ட அதிகாரங்களாக இருக்கும், அதை பற்றின ஒரு விதமான விளக்கம் இல்லை. என்பிபி இது தொடர்பாக ஒரு உறுதியான வெளிப்பாட்டை முன்வைக்கவில்லை. இதே மாதிரி தான் நான் ஃப்ரண்ட் லைன் சோஷலிஸ்ட் கட்சியோட அவர்களுக்கும் இதே தொடர்பான ஒரு பார்வையை கேட்குறோம். அவர்களும் எப்படி இந்த மாகாண சபை முறை பற்றி என்னத்தை சொல்ல போகிறாங்க. அவர்கள் இந்த பகுதியிலையும் இந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததை நாங்கள் கதைக்கின்ற நேரங்களில் சுட்டி காட்டி இருக்கிறோம். அப்போ அந்த மாகாண சபை முறையை பற்றி எப்படி நாங்கள் கையாள போகிறோம், அதிலும் குறிப்பாக லேண்ட் தொடர்பான நில உரிமைகள் பற்றி நாங்கள் எப்படி கையாள போகிறோம், ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தொடர்ந்து இருக்குது. ஏனென்றால் வடகிழக்கு எடுத்துக்கொண்டால் இந்த தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், வன ஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கலாம், அல்லது மகாவலி அபிவிருத்தி திட்டம். இந்த திட்டங்களுக்கூடாக ஒரு விதமான சிங்கள பௌத்த மயமாக்கல் வந்து வடகிழக்கில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. அது போருக்கு பிறகும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். மயிலத்த மடு மாதவனையில் எப்படி தமிழ் முஸ்லீம் மக்களுடைய மேய்ச்சல் நிலங்கள் வந்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் மணலாறில் எப்படி 80களில் தமிழ் மக்கள் நிலத்தில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். இப்படியான நிகழ்ச்சி திட்டங்கள் வந்து அரசால மேற்கொள்ளப்படையில் நிலம் தொடர்பான இந்த உரிமை வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு முக்கியத்துவமான ஒரு உரிமையாக தொடர்ந்தும் இருக்குது. ஆனால் அதை எப்படி கையாளுறதுன்றதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். அட்லீஸ்ட் நாங்கள் அந்த நில உரிமையில மாத்திரமாவது ஃபோக்கஸ் பண்ணி அதை தன்னும் வென்றெடுக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமான்றதை பற்றி கூட யோசிக்கல. மற்றது ஏனைய விஷயங்கள்லையும் எங்களுக்கு உண்மையாக எந்த அளவு அதிகார பகிர்வு தேவை இல்லைன்றதை பற்றியும் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. எல்லாரும் போலீஸ் அதிகாரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து மிகவும் மோசமான முறையில் சில நேரங்களில் மக்களோட செயற்படுகிறார்கள். கேரனரில் ஒரு கிராமத்தில் சாதிய வன்முறை நடந்தது 2023ஆம் ஆண்டு நினைக்கிறேன்.
அப்பொழுது அங்கே நாங்கள் போய் அங்கே சாதிய ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் தமிழ் போலீஸும் சரி சிங்கள போலீஸும் சரி எல்லாருமே சாதி பார்க்குறவர்களாக தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவ்வளவு மோசமான முறையில் தான் போலீஸினுடைய செயற்பாடுகளும் அங்கே இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன அதிகாரம் தேவை, நாங்கள் அந்த அதிகாரங்களை எப்படி செயற்படுத்த போகிறோம் என்பதை பற்றின மாதிரியான கலந்துரையாடல்கள் கூட எங்கள்கிட்ட இருக்கிற. நாங்கள் வெறுமனே அதிகாரம் வேணும் என்று கேட்குறோம். அந்த அதிகார பரவலாக்களும் எப்படி எங்களுடைய சமூகங்களுக்கு உள்ளுக்கு இருக்கின்ற அசமத்துவங்களை நீக்குவதற்கு நாங்கள் அதை பயன்படுத்துவோமா, அல்லது யாருக்கு இந்த அதிகாரம் பெறப்போகுது, இது ஒரு தமிழ் எலீட்டுக்குரிய அதிகாரமாக இருக்க போதா, முஸ்லீம் மக்களோட எப்படி இந்த அதிகார பயிர் இருக்க போகுது. வடகிழக்கில் இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் குறிப்பிடத்தக்க அளவு சனத்தொகையில் இருக்கிறார்கள். கிழக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட தமிழ் மக்களுக்கு சமாளமான சனத்தொகை இருக்குது. அப்படியானவர்களோடு அவர்களுக்கு இந்த அதிகார பரவலாக்களினுடைய மீனிங் என்ன என்றதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இதுகளை பற்றியான உரையாடல்கள் ஒன்றும் நான் எங்களுடைய ஊடகங்கள்லையோ இதுகளையோ நடைபெறுறதை நாங்கள் காண்றது வெறும் குறைவாக இருக்குது. அதில் இதுகள் இப்படியான உரையாடல்களை நாங்கள் ஊக்குவிக்கிறதும் இல்லாத ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த என்பிபியினுடைய அரசாங்கத்தை எடுத்து பார்த்தால் அவர்களும் இன ரீதியான பிரச்சனைகளில் ஒரு ஏனைய கட்சிகள் போல ஒரு மோசமான இனவாதத்தை முன்னெடுக்காவிட்டாலும் அவர்கள் ஒரு இனத்துவத்தை மறைத்து அல்லது அது ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு அரசியலையும் அவர்கள் ஈடுபடுறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஒரு இரவிலேயே எல்லாரும் இலங்கையராக மாறிவிட்டோம் மாதிரியான ஒரு உணர்வை உருவாக்குறார்கள். அப்படி சொல்லிக்கொண்டு ஆனால் புத்த சாசன மினிஸ்ட்ரி என்று சொல்லி ஒன்று பிரிம்பாக ஸ்பெசிஃபிக்காக வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஆர்டிக்கல் 9 என்ன செய்ய போகிறோம்ன்றதை பற்றி அவர்கள் ஒன்றும் சொல்ல இல்லை எங்களுக்கு. அப்போ அப்படியான ஒரு அரசியலை நாங்கள் இன்னும் முன்னுக்கு கொண்டு போய் அவர்களிடம் இருக்கின்ற அந்த இன பார்வையற்ற நிலைமையை, அந்த இனத்துவத்தை விளங்கி கொள்ளாத அந்த போக்கை கேள்விக்குட்படுத்த வேண்டியது முக்கியம். 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் பாதுகாக்க வேணும், அதில் இருந்து மேலுக்கு போக வேணும் என்றதை பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு தேவை முக்கியம். அப்போ இந்த நிலைப்பாடில் தான் நாளாந்தம் வடகிழக்கில் இன்றைக்கு எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், இந்த காணி அபகரிப்பு பிரச்சனை அல்லது இராணுவமயமாக்கல் பிரச்சனை, சில வீதிகளை இப்பொழுது திறந்து விட்டிருக்கிறார்கள், சில ஆர்மி கேம்ப்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறார்கள், ஓகே நல்ல விடயங்கள். ஆனால் நீண்ட காலத்தில் இது எப்படி போகுதுன்றதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படியான விஷயங்களில் தமிழ் மக்கள் ஒரு சக்தியாக திரண்டு செயற்பட வேண்டுமென்றால் அவர்கள் தனித்து இதில் செயற்பட முடியாது. அவர்கள் ஏனைய சமூகங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும், முஸ்லீம் மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும், மலையக தமிழ் அரசியல் சக்திகளுடைய ஆதரவை பெற வேண்டும். இப்படியான ஒரு அணிதிரட்டலில் நாங்கள் ஈடுபடுவதற்கு தமிழ் பொலிட்டிக்ஸ் எவ்வளவு தூரம் தயாராக இருக்குன்னு தெரியல. தங்களுக்குள்ள எப்படி ஒற்றுமையை உருவாக்கலாம்னு யோசிக்கிறார்களோடைய அந்த ஒற்றுமையும் தேர்தல் வரும் பொழுது தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. இப்போ ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல், பாராளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலிலே என்னை பொறுத்த மட்டும் அந்த பொது வேட்பாளர் என்ற கோஷம் அன்றைக்கு இருந்த அந்த நிலைமைக்கு தேவையற்ற ஒரு விஷயம். எங்களுக்கு எப்படி நாங்கள் எங்களுடைய அரசியல் கோரிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தென்னிலங்கையோடு சேர்ந்து பயணித்து அதன் மூலமாக ஒரு வெற்றியை உருவாக்கியோ, அதன் மூலமாக ஒரு அணிதிரட்டலை மேற்கொண்டு அதனூடாக நாங்கள் ஒரு அரசியல் பலத்தை வெளிக்காட்டுறது எங்களுக்கு முக்கியமாக இருந்ததொழிய தனியாக ஒரு தமிழ் அரசியல் ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி அதற்கு கீழே அணிதிரண்டு அந்த தேர்தல் முடிந்து 2 கிழமைக்குள்ளேயே அவ்வளவு ஒற்றுமையும் சிதறி போயிருக்கிறது. அதே எங்களுக்கு எங்களுக்கு எப்படி எங்கள் அரசியலை செய்வது என்பது தொடர்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு தெரியாத மாதிரி தான் நாங்கள் அதில் செயற்பட்டிருக்கிறோம்ன்றது தான் அது காட்டும். இனத்தை ஒற்றுமையாக்க வேணும் என்று சொல்லி அப்படி ஒரு கேண்டிடேட்டை கொண்டு நிறுத்தி அது கடைசியாக உள்ளுக்கிருந்த முரண்பாடுகளை இன்னும் கூர்மையாக்கி பாராளுமன்ற தேர்தல் வந்தோன்னா அந்த முரண்பாடுகளெல்லாம் வெடிச்சு சிதறின மாதிரியான ஒரு நிலைமையை தான் நாங்கள் அது முடிஞ்சது பிறகு பார்த்தோம். அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் சொல்லல என்பிபி அரசாங்கம் வந்ததாலே இன ரீதியாக எங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. 13ஆம் திருத்தத்துக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. டில்வின் சில்வா சொல்கிற கருத்துக்களை பற்றி நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரம் இந்த நாளாந்த பிரச்சனைகளை இவர்கள் எவ்வளவு தூரம் நேர்மையாக கையாள போகிறார்கள் என்பதை பற்றின கேள்வி இருக்குது. பயங்கரவாத தடைச்சட்டத்தால் தமிழ் முஸ்லீம் மக்கள் மிக அதிக அளவில் அண்மைய காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அது எப்படி நீக்கப்பட போகுதுன்றதை பற்றி யோசிக்கணும். அதுக்கு ஏனைய தென்னிலங்கையில் இருக்கிற இடதுசாரி சக்திகளோடு சேர்ந்து வேலை செய்யணும். என்பிபிக்கு வெளியிலும் ஒரு முற்போக்கான இடதுசாரி சக்திகள் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களோடு எப்படி நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய போகிறோம், அவர்களுடைய ஆதரவை எப்படி நாங்கள் பெறப்போகிறோம் போன்ற விஷயங்கள். அதே மாதிரி தொழிற்சங்கங்கள், மாணவர் அமைப்புகள், இதெல்லாம் பற்றி எல்லா தளங்கள்லையும் தமிழ் அரசியலினுடைய திசை எப்படி செல்ல வேணும் என்பது பற்றி ஒரு தீவிரமான உரையாடல் தேவைப்படுது. தனியாக இந்த ஐக்கியம் என்ற ஒன்றுக்குள்ள மாத்திரம் இதை நாங்கள் சுருக்கிவிட முடியாது. அதே மாதிரி பொருளாதார ரீதியான பிரச்சனை, IMFனுடைய இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு மக்களினுடைய வாழ்க்கை சுமை மிகவும் அதிகரித்திருக்குது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிலிருந்து சற்று விலத்தி சரி வித்தியாசமான ஒரு அக்ரிமெண்ட் IMFோட செய்வோமோ அதில் சில மாற்றங்களை கொண்டு மக்கள் நலன்புரி சேவைகளுக்கு சார்பான ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரையும் அவர்கள் பழைய அரசாங்கத்தின் திசையில தான் போய்கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ அதால் மக்களினுடைய பொருளாதார சுமைகள் வந்து குறைந்த வாடில்லை. அது வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கும் இதே பாதிப்புகள் இருக்குது. தெற்கில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பொருளாதார பாதிப்பு இருக்குதோ அதே மாதிரி தான் வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கும் இந்த பொருளாதார பாதிப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பொருளாதார பாதிப்பில் இருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு எப்படி நாங்கள் முற்போக்கான சக்திகளோடு சேர்ந்து செயற்பட போகிறோம். தனியாக எங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக மாத்திரம்தான் எங்களுடைய அணி சேர்க்கை இருக்க வேணும். ஈவன் தமிழ் தேசியத்துக்கு வெளியில் போய் ஒரு அலையன்ஸ் பில்டிங் செய்கிறனாலும் அது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கும் அந்த அலையன்ஸ் பில்டிங்கில் ஒரு முக்கியமான இடம் இருக்க வேண்டும். தமிழர்கள் எங்களுக்கு அரசியல் பிரச்சனை மட்டும் இருந்தால் காணும், ஏனைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்க்க தேவையில்லை என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் அலையன்ஸ் பில்டிங் செய்ய முடியாது. அப்படி செய்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பொருத்தமான விஷயமாகவும் இருக்காது. ஆகவே தமிழ் அரசியல் வந்து இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் இப்படி பிளவுபட்டு இருந்தாலும் அது எங்களுடைய பலவீனங்களைத்தான் அது வெளியில் காட்டுது. நாங்கள் இந்த கடந்து வந்த பாதையைத்தான் காட்டுது. நாங்கள் எப்படி ஒரு இன மையவாத நிகழ்ச்சி நிரலுக்கு அகப்பட்டிருந்து ஏனைய பிரச்சனைகளை சிந்திக்க தவறிட்டோம், எப்படி எங்களுடைய இனத்தினை மட்டுமே நாங்கள் மையப்படுத்தி எங்களுடைய அரசியலை மேற்கொண்டிருக்கிறோம், ஏனைய சமூகங்களோட நாங்கள் சேர்ந்து பயணிக்க தவறியமை, தேசிய ரீதியான விடயங்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை அல்லது பயங்கரவாத தடைச்சட்ட ஒழிப்பு போன்ற விஷயங்களை நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடுகளை இன்னும் காத்திரமாக நாங்கள் ஏனைய சமூகத்தினரோட சேர்ந்து முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. IMF-னுடைய இந்த ஆஸ்டெரிட்டிக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இப்படியான ஒரு பரந்துபட்ட ஒரு அரசியல் முன்னெடுப்பில் தமிழ் மக்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த தேர்தலுக்கு பிறகிலிருந்தாவது நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய பாடம். ஆனால் அந்த திசையில் தமிழ் அரசியல் போறது போல தெரியவில்லை. மாறாக அது திருப்பவும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு இடையில ஒரு அரசியல் இணைப்பை கொண்டு வரதோடு மாத்திரம் நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒன்றாக தான் இருக்க, அதுக்கு வெளியில போய் சிந்திப்பதாக இல்லை. ஆகவே அப்படியான ஒரு மாற்று ரீதியான ஒரு அரசியல் பார்வையை முன்னெடுத்து அதற்கூடாக நாங்கள் சமூக நீதி, இனப்பல்வகமை, அதிகார பரவலாக்கல், பெண்களுக்குரிய நீதி போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தாங்கின ஒரு அரசியல் முன்னெடுப்புக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் வலியுறுத்த வேணும். அந்த வலியுறுத்தலை செய்வது சிவில் சமூகம், மக்கள், ஊடகங்கள் இவற்றினுடையதும் ஒரு பங்கு. இந்த பணியிலிருந்து நாங்கள் தவறக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன்.